Hi everyone, இந்த வீடியோவில் கிரேஸ் நிக்கோல்ஸ் எழுதின இன் மை நேம் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கிரேஸ் நிக்கோலஸ் வந்து 1950 பிறந்த ஒரு ஃபேமஸ் கைனீஸ் போயட்டுங்க. இவங்க வந்து 1977 பிரிட்டனுக்கு மூவ் ஆயாச்சு. அங்கே வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கயானாவில் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஐ இஸ் அ லாங் மெமோரிட் விமன் அப்படிங்கிறது. இது வந்து 1983 காமன்வெல்த் போய்ட்ரி ப்ரைஸ் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து டிசம்பர் 2021 குவீன்ஸ் கோல்ட் மெடல் ஃபார் போய்ட்ரி அப்படிங்கிறதுடைய வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ கிரேஸ் நிக்கோலஸ் அப்படிங்கிற இந்த விமன் எழுதின போயம் தான் நம்ம இன் மை நேம் அப்படிங்கிறது. சரி வாங்க இந்த போயத்தோடைய சம்மரியை பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம் தாங்க. ரீட் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த மதர்ஹுட் கான்செப்ட் வந்து நமக்கு தெரிய வரும். பட் இதில் எவ்வளோ தூரம் அந்த விஷயங்களெல்லாம் சஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த ஐடென்டிட்டி ப்ராப்ளம், அப்புறம் ஆன்செஸ்ட்ரல் பவர், அந்த ப்ரொடெக்ஷன், இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியுங்க. ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம், பட் இது வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த போயத்தோடைய முடிவில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த போயத்தோடைய பிகினிங்லேயே ஹெவி வித் சைல்டு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ நமக்கு தெரிய வருது ஒரு நம்ம போயட், நம்ம நரேட்டர் ஆஃப் த போயம், அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. எப்படின்னா போத் ஃபிசிக்கல் வெயிட் அண்ட் எமோஷ்னல் பர்டன். அந்த ஹெவிங்கிற வார்த்தை வந்து ரெண்டு விதமாக நம்மளால் இன்டர்ப்ரெட் பண்ண முடியுங்க. ஃபிசிக்கலாகவும் அவங்க வந்து வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு சைல்டை கேரி பண்ணுறாங்க, எமோஷ்னலாகவும் அவங்களுக்கு சில பர்டன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய அந்த ப்ரெக்னென்ட் பெல்லியை சொல்ல நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு கம்பேரிசன் டு அ பிளாக் மூன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த பிளாக் மூன் அப்படிங்கிற வேர்டையே ரொம்ப மிஸ்டீரியஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை மீன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்கங்க. ரொம்ப மோரோவர் இந்த பிளாக் மூன்ங்கிறது கூட சிம்பாலிக்கலி அந்த ஃபெமினிட்டியுடைய பவர் இதெல்லாமே மீன் பண்ணுற மாதிரி நம்மளால் எடுத்துக்க முடியும். அண்ட் அவங்க வந்து அந்த போயம் நரேட் பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு லேடி அப்படின்னும், இவங்க வந்து மேபி ரூரல் அல்லது ஆன்செஸ்ட்ரல் செட்டிங்கை சேர்ந்தவங்க, அதாவது ஒரு கிராமப்புறத்துலேருந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் லைஃப்பை லீட் பண்ண ஒரு லேடிங்கிறது தெரியுது. ஏன்னா அவங்க வந்து நேச்சுரல் சைல்டு பர்த் டெலிவர் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. சரிதானே? ஏன்னா அவங்க வந்து அந்த ஐ ஸ்குவாட் ஓவர் ட்ரை பிளான்டைன் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ட்ரெடிஷ்னல், அவங்களுக்கு வந்து அந்த ஆன்செஸ்ட்ரல் இதெல்லாமே தெரியுது அப்படின்னா அவங்க வந்து நேச்சுரல் டெலிவரிக்கே அவங்க தயார் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் வந்து அந்த எர்த் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் உள்ள ஒரு லேடிங்கிறது தெரிய வருது. என்ன அப்படின்னா அந்த எர்த் கிட்ட அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி என்னுடைய சைல்டை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதெல்லாம் காட்டுதுன்னா அவங்களுடைய அத்தாரிட்டி, அப்புறம் அவங்களோட ரிச்சுவல் பவர், அப்புறம் அந்த மெட்டர்னல் ப்ரொடெக்ஷனை வந்து காட்டுதுங்க. அந்தளவுக்கு அந்த லேடி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க சொல்கிறாங்க இல்லையா, பூமி தாயை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே அவங்க வந்து அந்த குழந்தை மேலே உள்ள அஃபெக்ஷன், அப்புறம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே அதை மீன் பண்ணுற மாதிரி அந்த லைன் அமைச்சிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து அந்த எர்த்க்கு வந்து டெடிகேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. சரிதானே? அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் அந்த மாதிரி இருக்குது. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய லெகசி, அவங்களோட லீனியேஜ் இதெல்லாமே மீன் பண்ணுது. இந்த குழந்தைய வந்து நான் உனக்கே தாராவாத்து கொடுக்குறேன், நல்லபடியாக நீ தான் பெற்று தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த சைல்டை திரும்ப வந்து அந்த சைல்டை வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாகவும் ஹானஸ்டாகவும் அவங்க அரவணைக்கிறாங்க. சரிதானா? அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் மை பாஸ்டர்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்களே, மை சீட்லிங், மை சீ கிரேப் அப்படின்லாம் சொல்கிறது வந்து நிறைய மெட்டஃபர்ஸ் அதை மீன் பண்ணுற மாதிரி. இந்த பாஸ்டர்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா ஒரு சைல்டு வந்து அந்த வெட்டிங் கப் முன்னாடியே பிறக்கிற குழந்தை அதை வந்து மீன் பண்ணும் இல்லையா? சரியா இருந்தாலும் அது லவ்க்கு பிறந்த குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் மை ஸ்ட்ரேஞ்ச் முலாட்டோ அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா அந்த சைல்டுடைய மிக்சட் ரேஸ் ஐடென்டிட்டியை மீன் பண்ணுதுங்க. ஸோ இது வந்து ஒரு மிக்சட் ரேஸ்க்கு பிறந்த ஒரு குழந்தைங்கிறது மட்டும் தெரிய வருது.
இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், எனக்கு நிறைய டேஞ்சர் இருக்குது, நிறைய ஏமாத்துறவங்க ஏமாத்துறாங்க இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்னேக் அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணது என்னது அப்படின்னா, நிறைய ஸ்னேக் மாதிரி இந்த எப்படி கிராஸ்க்குள்ளே ஒரு ஸ்னேக் ஸ்லிப் ஆகி கிடக்குமோ அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த உலகத்தில் இருக்க அந்த டேஞ்சர்ஸ்லேருந்து என்ன நீ காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எப்படின்னா நிறைய கர்ஸ், நிறைய ஹார்ம்ஃபுல் க்ரியேச்சர் லைக் சென்டிபீட் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காகனா இந்த என்னையும் இந்த குழந்தையும் த்ரெட்டன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நீ எனக்கு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த மதருடைய அந்த ப்ரொடெக்டிவ் ஸ்பெல்லை மீன் பண்ணுதுங்க. அந்த ப்ரொடெக்ஷன் நேச்சர். ஒரு தாய் அப்படிங்கிறவ குழந்தைக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்னாலும் போக ரெடியாக இருப்பாங்க அந்த குழந்தையோடைய க்ரோத்துக்காக அப்படிங்கிறத இது மீன் பண்ணுறது. நான் ஏற்கனவே இந்த போயத்தோட பிகினிங்கில் சொன்னேன், இது வந்து ஒரு மதர்ஹுட்டை மீன் பண்ணுற, ரொம்ப வேல்யூ பண்ணுற ஒரு போயம். அதுக்கப்புறம் இந்த சைல்ட் பர்த் டைமில் அந்த ஒரு பெயினான ஒரு மொமெண்ட் இருக்குது இல்லையா, ஸோ இது கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் பியூரிஃபிகேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ ஹவ் கிளென்ஸ்ட் யூ அப்படின்ற சென்ஸ், இந்த குழந்தை பெற இந்த ஒரு மொமெண்ட்டு, அந்த பிளட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டெயின்ஸாக இருக்கட்டும், அந்த நான் அண்டர்கோ பண்ணுற அந்த பெயினாக இருக்கட்டும், இதெல்லாமே அந்த குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கிறதும், அந்த பிறந்ததுக்கப்புறம் அது வந்து பியூரிஃபை ஆகிறது, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பியூரிஃபிகேஷன் பேட்டர்ன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்னுடைய சாரோ, நான் நிறைய வரிஸ், நிறைய ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் இதெல்லாமே ஒரு என்னுடைய அழுகை, என்னுடைய சோகம் அப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து இந்த ரிவர் நைஜர், இது வந்து கிரேட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவருங்க. அந்த ரிவரை விட என்னுடைய கண்கள்லேருந்து வர்ற கண்ணீர் வந்து இன்னும் நிறைய இருக்கும். ஏன்னா அதை விட அதிகம், அந்த நைகர் ரிவரை விட என்னுடைய கண்களில் இருந்து வர்ற கண்ணீர் வந்து அதிகம். அந்தளவுக்கு நான் ப்ராப்ளம்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். பட் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய சைல்டு வந்து இப்போ இந்த உலகத்தில் பிறக்கணும், அது சர்வைவ் ஆகணும், அது வளரணும், அது வந்து இந்த வேர்ல்டில் நேவிகேட் பண்ணணும், அது வந்து அதை கடந்து வரணும். இப்போ நான் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் என் குழந்தை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது. அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாமல் அதை தாண்டிடணும், அதை நேவிகேட் பண்ணிடணும், அதை வந்து ஸ்விம் பண்ண முடியும், நீ மட்டும்தான் அதை கடந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான போயம். ஓவர் நான் என்ன சொன்ன மாதிரி இந்த மதர்ஹுட் அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் பவர் அப்படிங்கிறதும் இந்த போயம் மூலியமாக ஒரு மதருடைய டீப் லவ், அதுக்கப்புறம் அவளுடைய ஒரு போராட்டம், அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணி அதை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மெனக்கெடல், அவள் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவளை பொறுத்தவரை இந்த வேர்ல்டே வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதும், ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்கும் அப்படிங்கிறதும் இருந்தாலும் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த போயத்தில் சொல்லியிருப்பாங்க. நிறைய ஒரு மிஸ்டீரியஸ் ரெப்ரசன்டேஷன் இந்த போயமில் இருக்குங்க. லைக் பிளாக் மூன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப டார்க்காக நிறைய மிஸ்ட்ரீஸ் நிறைஞ்சது அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க, அது ஒரு மீன் பண்ணலாம். அப்புறம் அவளுடைய ப்ரெக்னன்சியோடைய பவரை சொல்ல நினைக்கலாம். அப்புறம் கிராஸில் இருக்கிற அந்த ஸ்னேக், அப்புறம் சென்டிபெட், இதெல்லாமே ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஹிடன் டேஞ்சரை அல்லது ஒரு ஈவில் கான்செப்ட்ஸ், ஹிடன் ஈவில் கான்செப்ட்ஸை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சொல்ல நினச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த லேடி வந்து, அந்த மதர் வந்து நேச்சர்கிட்ட என்னுடைய குழந்தை நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அப்புறம் ரிவர் நைகர், இது வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரிவர் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து எதை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, அவளுடைய டீப் எமோஷ்னல் பெயின் தான். ஏன்னா அவங்களுடைய டியர்ஸ் அதை கம்பேர் பண்ணும்போது அதை விட அதிகம் அப்படிங்கிறதுனால இதை கடக்க வேண்டியது இந்த குழந்தை கடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேண்டுறாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லைன், ஒரு முக்கியமான லைன், ஐ ஹவ் கிளென்ஸ்ட் யூ வித் மை பிளட் அப்படிங்கிறது அந்த பெயின் ஆஃப் சைல்ட் பர்த்தும், அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய லவ், அந்த குழந்தைய வந்து பியூரிஃபை பண்ணிடுது. அதனால் வேறு யாரும் அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, தப்பாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப எமோஷ்னலாக இந்த ஏர்த் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஏர்த் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும், ஏர்த்னா அதுவுமே ஒரு சிம்பாலிக் கான்செப்ட் தான். ஏர்த்தை மட்டும் கிடையாமல் மெட்டஃபாரிக்கலி அவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ், அந்த ஒரு நேச்சுரல் லைஃப் செட்டிங்கை வந்து மீன் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம். நான் என்ன சொன்ன மாதிரி இது வந்து எந்த ஒரு ரைம் பேட்டர்ன், ஸ்டான்ஷா ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு அது எதை மீன் பண்ணுது, அதுவுமே ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். எப்படி அப்படின்னா, விமன் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அவங்க வந்து குழந்தைய பெற்றெடுக்கிறதுல அவங்களுக்கு உரிமை உண்டு, அதோட அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து இதை மீன் பண்ணுறாங்க. ஓவராலாக இந்த
போயம் வந்து மதருடைய அந்த ஒரு ஸ்ட்ராங் வில் பவர், அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய பிலீஃப் டுவர்ட்ஸ் ப்ரேயர், அப்புறம் வந்து என்னென்ன ஹார்ட்ஷிப்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அந்த குழந்தை வந்து அந்த ஹார்ட்ஷிப்ஸை பிரேக் பண்ணி ஒரு லிபரல் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் இன் மை நேம் அப்படிங்கிற இந்த போயம் மூலியமாக கிரேஸ் நிக்கோலஸ் சொல்லியிருப்பாங்க. இதை அந்த போயத்தோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.